தை பிறந்தால் வழி பிறக்கும். ஸோ அனைத்து இதயங்களுக்கும் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்குகின்ற பொங்கலோடு உங்களுடைய வாழ்க்கையில இன்பங்களும் சந்தோஷங்களும் செல்வங்களும் நிறைந்திருக்கட்டும், நிறைந்து பொங்கட்டும் அப்படி என்பது எனது குடும்பத்தது வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். முத்துக்குமரன் அவர்கள் இதே விடயத்தை நேத்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த சீசன்ல இது வரைக்கும் நான் தமிழ் 8 சீசன், தெலுங்கு 8, மலையாளம் 6, கிட்டத்தட்ட 22 சீசன் பார்த்துருக்கேன். அதுல எந்த ஒரு கடைசி ஃபைனலிஸ்டும் இப்படி அழகா நேர்த்தியா உண்மையா மக்களிடம் கேட்டதுல அவர் கேட்டத அந்த நேத்து அந்த அவருடைய உரையாடலை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல அடக்கம் இருந்தது, கண்ணியம் இருந்தது, கட்டுப்பாடு இருந்தது, நேர்மை இருந்தது, உழைப்பு இருந்தது. அதே நேரத்துல மக்களிடம் அந்த கேட்கிற ஒரு விதம் ஒன்று இருக்குல்ல, அது பார்க்கக்குள்ளே நமக்கு அப்படியே டச் ஆச்சு. இதோ நம்மளே ஒரு உழைப்பை போட்டு அந்த வெற்றிக்காக இயங்குற மாதிரி இருந்தது. முத்துக்குமரனின் வெற்றி ஒட்டுமொத்த உலக உழைப்பாளிகளின் வெற்றி. கண்டிப்பா இந்த பொங்கல் திருநாள், இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது முத்துக்குமரனின் வெற்றியோடு இந்த பொங்குகின்ற பொங்கல் பொங்கும். நான் அன்று சொன்னதான் இன்று சொல்றேன். கண்டிப்பா 19ஆம் தேதி 18ஆம் தேதி நல்லதொரு செய்தி வெளியில வரும். சரிங்களா? ஓகே, முத்து அவர்களும் உங்களுக்கு கேட்டிருந்தாரு உங்களுடைய 5 ஓட்டை முத்துக்கு போடுங்க அப்படின்னு. என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள் அனைவரும் முத்துக்கு மட்டும் ஓட்ட போட்டோம். நீங்களும் முத்துக்கு ஓட்ட போடுங்க, முத்துக்கு ஓட்ட போட சொல்லுங்க. திரும்பவும் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, சரி. இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, முத்துக்குமரன் அவர்களுக்கு இந்த கடல் தாண்டி ரசிகர்கள் அப்படின்றத விட சொந்தங்கள் அதிகம். முத்துவை தங்க வீட்டு பிள்ளையா பாக்குறாங்க பல பேர். பல பேர் கனடா, அமெரிக்கா, யூகே ஃபுல்லா, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை இப்படியான நாடுகள்ல அப்புறம் துபாய் இப்படியான நாடுகள்ல முத்துக்குமரனுக்காக பிக் பாஸை பார்க்க ஆரம்பித்தவர்கள் பல பேர். இது பல பேர் என்கிட்ட சொன்னது. நாங்க முத்துவுக்காக, முத்துவின் தமிழுக்காக, என் தமிழனுக்காக, என் தம்பிக்காக, என் அண்ணனுக்காக, என் பிள்ளைக்காக, என் பேரனுக்காக பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்ற மாதிரி. முத்துவோட காட்சிகள் எப்ப கேமரால காமிப்பார்கள் அப்படின்னு 24 மணி நேரமும் தொலைக்காட்சி போடப்பட்டது அப்படின்னு சொன்ன பல பேர், பல தாய்மார்கள் சொன்னது. அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோல ஒரு நாட்டை பத்தி தான் பேச போறோம், இலங்கை. இலங்கையில இருந்து இப்ப இலங்கையிலையும் சரி, இலங்கை தமிழர்கள் உலகெங்கும் இருக்காங்க. அப்ப அங்க இருந்து வருகின்றது முத்துக்காக, முத்துவோட தமிழுக்காக, அந்த தமிழனின் உண்மைக்காக நாங்கள் பார்க்கின்றோம் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம பல பேர் சொன்னது என்ன அப்படின்னா, எங்க பரம்பரையில அந்த தமிழ் அழிஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. அவங்க என்னத்த சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள் அங்க படிக்கிறது, அங்க வளர்கிறது, அங்கத்த கலாச்சாரம், அங்கத்த மொழி அதுல இருக்கைக்குள்ள அந்த அவங்களுடைய குடும்பத்துக்கு அப்புறம் அந்த தமிழை அவங்களோட பரம்பரையில கொண்டு போறது ஒரு கேள்விக்குறியா இருந்திருக்கும். அதுலயும் அந்த டங் இங்கிலீஷ், அந்த இங்கிலீஷ், அந்த ஸ்டைலு, நாகரிகம் அப்படின்றது, கையால சாப்பிட்றதுக்கு பதிலாக கூட முள்ளு கரண்டியா அதால சாப்பிட்றது, அந்த கரண்டியால சாப்பிட்றது அப்படின்ற மாதிரியான நம்மளுடைய கலாச்சாரங்கள், பொட்டு வைக்கிறது கூட அழகில் அப்படின்னு நினைக்கிறது, எண்ணெய் வைக்கிறது கூட சரியில்லை அப்படின்னு நினைக்கிறது, சாரி கட்டுறது கூட சரியில்லை அப்படின்னு நினைக்கிறது. சோ அந்த செருப்பு போடுறதுக்கு பதிலாக கூட கீல்ஸ் போட்டாதான் இருக்கும் அந்த மனப்பாங்கு இருக்கு பாருங்க. அது எல்லாத்தையும் முத்துக்குமரன் என்ற ஒரு தமிழன் இந்த 100 நாள் ஆட்டத்தில் மாற்றி அமைத்தார். எங்களுடைய பரம்பரையிலும் தமிழை நிலைக்க வைத்தார் அப்படின்னு பல பேர் சொன்னதை கேட்கக்குள்ள இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு தோணுச்சு. பல இலங்கை தமிழர்கள் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு சொன்ன அத்தனை இதுகளும் வாட்ஸ்அப்ல இருக்குது. அந்த அளவுக்கு முத்துக்குமரன் உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் தங்கள் வீட்டு சொந்தங்களாக பார்க்கின்றார்கள். இதை சொல்லிக்குள்ள எனக்குள்ள அப்படி ஒரு உணர்வு, அப்படி ஒரு ஃபயர், அப்படி ஒரு நெருப்பு. சரி, அப்படி இருக்கக்குள்ள இலங்கையிலையும் இலங்கை பிக் பாஸ் பாக்குறவங்க முத்துக்காகத்தான் பார்க்கின்றாங்க அப்படின்னு இலங்கையில இருக்கிறவர்களை பல பேர் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருப்பாங்க. ஸோ இலங்கையில இருந்து வந்தவங்க தான் லாஸ்லியா அண்ட் ஜனனி. ஸோ ஜனனி அவர்கள் இப்ப நம்ம சேதுவண்ணா அவர்களுடைய ட்ரெயின் படம், மிஸ்கின் சார் அவர்களுடைய டைரக்ஷன், அதுல அவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த படம் வெளிவர இருக்கு.
அதற்கு முதல் அவங்களுடைய வேறு சில படங்கள் வர இருக்கு, அதை பற்றிய தகவலும் வந்திருக்கு. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசலாம். பட் ஜனனி அவர்களும் வந்து முத்துக்குமரன் தான் அவங்களுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருப்பதாக தகவல். அவங்களுடைய ஃபேன் பேஜஸே பல வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ சிறப்பு. இன்னொரு பக்கம் லாஸ்லியா அவர்கள். ஸோ லாஸ்லியா அவர்கள் வந்து பிக் பாஸ் 3 தமிழுக்கு வரைக்குள்ள அவங்களுடைய தமிழ் வந்து பெரிதும் நம்ம மக்களால் கொண்டாடப்பட்டது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப லாஸ்லியாவோட பேர் ஜனனியோட பேர் ஏன் வருதுன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அப்படின்றது ஒரு தகவல் சோசியல் மீடியால பார்க்க முடிஞ்சுது. ஆனா அதுல எனக்கு தெரிஞ்சு ஜனனி அவர்கள் வரல, லாஸ்லியா அவர்கள் தான் வர்றாங்க. ஸோ லாஸ்லியா அவர்கள் வந்து கண்டிப்பா முத்து அவர்களுடைய சில தகவல்கள் வந்துச்சு, சில அவங்களுடைய ஃபேன் பேஜஸை பார்க்க முடிஞ்சுது. முத்துக்குமரனை அவங்களுக்கு பிடிக்கும், முத்துவோட ஆட்டத்தை முத்துவின் தமிழை ரசிக்கிறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, நீங்க பார்ப்போம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் அவங்களுடைய கான்வர்சேஷன் முத்து, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய உரையாடல் முத்துவோட எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து இன்னைக்கு நடக்க இருக்கிற நிகழ்வுகளோட ஒரு நிகழ்ச்சி நிரல் மக்களே. பொங்கல் விருந்தா இது வருது. ஸோ பொங்குகின்ற பொங்கலோட அந்த தமிழும் பல குடும்பங்கள்ல இனிக்கட்டும். அந்த கரும்போட இனிப்பு சுவை மட்டும் இல்லாம அந்த தமிழோட சுவையும் பல குடும்பங்கள்ல காதுகள்ல போய் சேரட்டும். நீங்க எத்தனை பேர் வந்து இந்த நிகழ்வுக்காக வெயிட் பண்றீங்க அப்படி என்பதை சொல்லுங்க. தவறாம முத்துக்குமரனுக்கு உங்களுடைய ஓட்டை இந்தியாவில் இருக்கிற நீங்க ஹாட்ஸ்டார்ல உங்களுடைய 5 ஓட்டையும் முத்துக்கு போடுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பொங்கல், நாளைக்கு அந்த பொங்கல் நிகழ்ச்சி இதுல வந்து நம்ம அந்த அன்றாட செயற்பாடுகள்ல பொங்கல் செய்யறது, பலகாரங்கள் செய்யறது, உறவினர் வீட்டை போறது, நண்பர்களோட உரையாடுவது, வாழ்த்துவது, இந்த விடயங்கள்ல வந்து நம்மளுடைய ஒரு முக்கியமான விடயம். நான் இது ஒரு அன்றாட தான் பார்க்கிறேன். ஏன்னா முத்துவின் வெற்றி ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் வெற்றி, தமிழர்களின் வெற்றி, உழைப்பாளிகளின் வெற்றி. ஸோ அப்போ மறக்காம முத்துக்குமரனுக்கு உங்களுடைய ஓட்டை போட்டுட்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிங்க. இல்ல முத்துக்கு ஓட் போடணும் அப்படி என்பதை ஞாபகம் வச்சு அந்த போன்ல அலாரம் வச்சு போட்டு இல்ல எழுதி வச்சு போட்டு அந்த நாள் முடிய முதல் முத்துக்கு உங்களுடைய ஓட்டை மறக்காம போட்டுருங்க. இது அப்படி என்பது ஒட்டுமொத்த தமிழர்கள், ஒட்டுமொத்த உழைப்பாளிகள், ஒட்டுமொத்த நல்ல இதயங்கள் சார்பாக ஒரு ரிக்வெஸ்ட் மக்களே, சரிங்களா? ஸோ ஓகே, இது வந்து ஒரு பக்கம். அடுத்தது வந்து இப்ப நிறைய விடயங்கள், இப்ப ஒரு இதொன்று பார்த்தேன். இதுவரைக்கும் இல்லாத நபர்கள் எல்லாம் இந்த ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி, அவங்க யாருடா அப்பா அப்படின்னு போய் பார்த்தா பேரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நந்தினி, சொர்ணவா, என்னடா இது பேரை பார்த்தாலே புரியுது அவங்க யார் அப்படின்னு. அம்மாவும் மகளும் ஏதோ வரும், ஏதோ என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி. அம்மாவும் மகளோ பாட்டியும் பேத்தியான்னு தெரியல அது. அப்புறம் இன்னொரு அக்கா ஒன்று, இன்னொரு அம்மா ஒன்று. அவங்க யாருன்னு காமிக்க சொல்றாங்க, சரிங்களா? இதுதான் நெகட்டிவ் பிஆர், போலி பிஆர்ன்றது. சரி, அவங்களுடைய ரிவ்யூ எல்லாம் எப்படி இருக்குன்னா, முத்து கெட்டவர், முத்து நல்லவர் இல்ல, சௌந்தர்யா தங்கம், சௌந்தர்யா பாவம், எடு செருப்ப அப்படின்னு தான் தோணிச்சு. ஸோ அப்படியான போலி முதலைகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த 28 லட்சத்துக்குள்ள இப்படியான வேலைகள் நிறைய இருக்கு. ஸோ மக்களே, இதுகளுக்கெல்லாம் செருப்படி முத்துக்குமரன் என்ற வீரத்தமிழனின் வெற்றி மகனின் வெற்றி. ஸோ மறக்காம ஓட்ட போடுங்க. திரும்பவும் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி.